மக்களுக்கு முதல்ல மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் வந்தோம்னு நினைச்சேன். ஆனா உங்க ஊர் திருவிழாக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருமே ஆக்கிட்டீங்க. ஊர் பொதுமக்களுக்கும் நம்ம கழக நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் மாமாறு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி மறக்காம எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன். வரவேற்பை பார்த்தா நான் அவங்க சொல்லணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்மளோட வெற்றி சின்னம் என்னது? சத்தமா சொல்லுங்க. விசில் சின்னத்துக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. இங்க உள்ள வாக்குச்சாவடிகளை போகும்போது இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். மறக்காம 7ஆம் நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 7வது நம்பர். உள்ள போயிட்டு 7 எங்க இருக்குன்னா நீங்க போயிடணும். 7 பொதுவாக சொல்லுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நம்பர் 7. கிரிக்கெட் தலை தோனி நம்பரும் 7. நமக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்க நம்பரும் 7. 7 நாளே பொதுவாக வெற்றின்னு சொல்லுவாங்க. மறக்காம 7ஆம் நம்பர் விசில் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. பெண்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க. ஆனா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாடா தான் இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. 2 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. அதே மாதிரி படிக்கும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க கூட பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடா தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் மாத்தணும்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் விசில் சின்னம் மட்டுமே. எல்லா இளைஞர்களுக்கு இருக்கிறீங்க. சின்ன சின்ன பசங்க அடுத்த தலைமுறை
அடுத்த தலைமுறை பசங்க வந்து ஒரு நல்ல முறையில வந்து முன்னேறணும், நல்ல பாதையில போகணும். ஆனா இப்ப இருக்க அரசாங்கம் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு படிக்கிற 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் கையில கஞ்சா, போதை பொருள், இந்த மாதிரி தப்பான விஷயம்லாம் கையில வச்சிருக்காங்க. அதெல்லாம் இப்ப உள்ள அரசாங்கம் தட்டி கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு அதுல இருந்து லாபம் மட்டும்தான் வருது. இந்த விஷயம் எல்லாமே நிரந்தரமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னா வருகின்ற 23 யார் என்ன சொன்னாலும் கேட்காம மற்ற கட்சிக்காரங்க வந்து இதே மாதிரி உங்களை பார்க்க வர்றாங்க. கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து பணம் கொடுப்பாங்க. நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை தான் திருப்பி தராங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தாராளமா வாங்கிக்கோங்க. ஆனா வாங்கிட்டு யார் என்ன சொன்னாலும் நீங்க ஓட்டு போட வேண்டிய ஒரே சின்னம் என்னது? விசில் சின்னத்துக்கு அனைவரும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து ஆலங்குளம் தான் என்னோட ஊரு. இங்கதான் பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே. நான் உங்க ஊருக்காரன் தான். மற்ற வேட்பாளர்கள் தான் வெளி மாவட்டத்தில இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. நான் உங்க ஊருக்காரன், உங்க வீட்டு பையனுக்கு இந்த தடவை விசில் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் இருக்கீங்க. எல்லாமே உங்க அப்பா அம்மாட்ட கண்டிப்பா சொல்லிடணும். சரியா? உங்க டீச்சர் ஸ்கூல்லையும் சொல்லிடணும். என்ன சொல்லுவீங்க? நல்லா படிக்கணும். படிப்புதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் படிக்கணும். மே மாசத்துல இருந்து அனைவருக்கும் பொற்காலம் பிறக்க போது நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். மீண்டும் ஏப்ரல் 23 7ஆம் நம்பர் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு மிக அன்புடன் கேட்டுக்கிறேன். மக்கள் அனைவரது அன்பும் வாக்குகளாக மாறட்டும். விசில் சின்னத்தில் சேரட்டும். தமிழகம் வெற்றி கொடி பறக்கட்டும். நம்ம தமிழக வெற்றி கழகத்தும் வெற்றி கொடி பறக்கட்டும். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக நமது விஜய் சக்கரவர்த்தி அவர்களை மாற்றினார். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பூர்வீகமாக கொண்ட நமது வெற்றி வேட்பாளர் இளைஞர்கள் எழுப்பும் நாயகன் விஜய் சக்கரவர்த்தி அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை மற்றும் சின்னத்தில் அதை தாருங்கள். அடையாளமான டிடிவி மல்டிபிளக்ஸ் உரிமையாளரின் வாரிசு நமது வெற்றி வேட்பாளர்